அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துவரம்பருப்பு வடை. வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய அந்த துவரம்பருப்பு வடை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்க இருந்துச்சு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்து பயன்பெறலாம். நான் இன்னைக்கு துவரம்பருப்பு ரேஷன் காய் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் நீங்கள் அன்னைக்கு அதிகமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த போல் 2 கப் 3 கப் போல் எடுத்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி குறைக்கொண்டு அரைச்சி கொண்டு வந்துருங்க. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஊற்றி நீங்கள் அரைக்க வேண்டியதில்லை. தண்ணி இல்லாமல் தான் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் அரைக்கணும். குறைன்னு அரைச்சிருந்தா போதும், நைஸாக அரைக்கணும் தேவையில்லை. கடலப்பருப்பு வச்சு தான் நம்ம வடை செய்யலான்னு பார்த்தா இல்லை, நம்ம துவரம்பருப்புலையும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணோம். சூப்பராக வந்துச்சு. நீங்கள் ரேஷன் கடை துவரம்பருப்பு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கடை துவரம்பருப்பு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. ஸ்நாக்ஸ்னு பிள்ளைங்க கேட்கும்போது ரெகுலராக இதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.